மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. வீரா தான் நான் காதலிக்கிற பொண்ணு. போதுமா? அப்படின்னு சொல்லி வள்ளிகிட்ட வந்து சொல்லி புலம்புறாங்க. வள்ளியும் வந்து ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோமோ. "என்னடா மாறா மூஞ்சிய தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணிட்டு இருந்தாலும், நீ என்கிட்ட சொல்லாம இருந்தா சரி. ஏன்டா இன்னமும் சொல்ல மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒருவேளை அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணா?" "ஆமா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நான் பொண்ணு யாருன்னு சொல்லுவேன். ஆனா, அவன் என் காதல வந்து ஏத்துக்கிட்டானா? ஆனா ஏத்துக்காம என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. உன்னொன்னு, உனக்கு அந்த பொண்ண புடிக்கவே புடிக்காது. என்னடா சொல்ற? எனக்கு புடிக்காத பொண்ணா? அவ தான் உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா வேணான்னு. அப்படி இருக்கும்போது, எனக்கு புடிக்காத பொண்ணு யாரு? வீரா தான். என்ன சொல்ற? வீராவா? நான் தான் சொன்னேன்ல, உனக்கு புடிக்காத பொண்ணுன்னு. டேய்! வீராவ எனக்கு புடிக்காதுன்னு நான் சொன்னேனடா உன்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோனே பேரெதிர்ச்சியா வராங்க. என்ன சொல்ற அத்த? உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே தான்டா. கண்மணிய தான் எனக்கு பிடிக்காது. வீராவலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ எவ்வளோ பொறுப்பான பொண்ணு. இந்த வயசுலயும் வந்து கடையிலயும் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த வருமானம் பத்தாது. கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச செலவெல்லாம் நெறையா இருக்கிறனால, ஆட்டோ ஓட்டியும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு, அவ எவ்வளோ பொறுப்பா இருந்து அந்த குடும்பத்த வந்து வழிநடத்துறா. அந்த மாரி பொண்ண தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா அதே பொண்ண நீ செலக்ட் பண்ணியிருக்க பாத்தியா? சூப்பர், சூப்பர். நான் வேணா பேசட்டுமா? என்னத்த சொல்ற? நீ என் காதலுக்காக பேசுறியா? நான் வேணா பேசட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வள்ளி அந்த இடத்துல, இல்ல அத்த, அவளே என்ன வேணான்னு சொல்லிட்டா. உண்மையிலே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகும்னா, இந்த நிச்சயதார்த்தம் நிக்கும். ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்கியாடா? அந்த மாரி பொறுப்பான மருமக வந்தா, நான் உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா, உன்ன வேணான்னு சொல்லிட்டு, அவ இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டா. இல்லாட்டி எப்படி இங்க நிச்சயதார்த்தம் வந்து நடக்கப் போகுது? உனக்கு அவளுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான், நீ பின்னாடியே தொணன்னு வந்துகிட்டே இருப்ப. அதனால தான் அவ இது மாரி முடிவெடுத்துட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நீ எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் இது மாரி பிளான் போட்டுட்டு இருக்கா. வீராலாம் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல. அவ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலையில எழுதியிருந்தா, கண்டிப்பா அதான் நடக்கும். உடனே நம்ம வள்ளி வந்து கன்னா பின்னான்னு மாறன வந்து திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. முயற்சி பண்ண சொன்னா, நான் என்ன சொன்னேன்? பின்னாடியே போயிட்டு என்ன லவ் பண்ணுன்னு சொல்ல சொன்னேனா இல்லையா? நீ ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? நான வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன். நானும் கேட்டு பார்த்துட்டேன். என்ன ஏன் பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். ஆனா அவ அத பத்தி எதுவுமே சொல்லாம மௌனமா தான் இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப மாறன், என்னடா இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? நீ வீராவ கல்யாணம் பண்ணி காட்டணும். இதுதான் நான் வைக்கிற சேலஞ்ச் அப்படின்னு சொன்னோனே, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிட்டக்க போயிட்டு இந்த நிச்சயதார்த்தம் ஒரு வேளை நடக்கிற மாரி ஆச்சுன்னு வச்சுக்கயேன், நான் வீராவ லவ் பண்றேன். வீரா என்ன லவ் பண்றான்னு சொல்லி சபையில சொல்லிட்டேன்னு வச்சுக்கயேன், என்ன ஆகும்? ராமச்சந்திரன் எப்பயாவது என்ன வீட்டுக்குள்ள மன்னிச்சு சேர்த்துப்பாப்புல. இனிமேட்டு வாய்ப்பே இல்ல. என்ன ஒரேடியா அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. இதானே நீ எதிர்பார்க்கிற? ஏய்! அப்படிலாம் இல்லடா. இந்த நிச்சயதார்த்தம் வந்து நின்றும். அதுக்கப்புறம் என்ன? உன் மனசுல இருக்கிற ஆசையும் எல்லார்ட்டயும் சொன்ன மாரி ஆயிடுச்சு. நானும் அண்ணன்ட்ட பேசுறேன். ஆமா, வீராவ அப்படியே கட்டி குடுத்துட்டு தான் அவர் மறு வேல பார்ப்பாப்புல. நீ வேற சொல்றதெல்லாம் எப்படி சொல்றாரு? பையன் தெரியும்ல மாறன். அது மாரி பையனா பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா, ஒரு கௌரவம். பையன் தெரியும்ல, இது மாரி பையனா, தயவு செஞ்சு பார்த்துறாதீங்கன்னு சொல்லி சொல்லி தான் வீராவுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எனக்காவது உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவது பை சான்ஸே இல்லங்கிற மாரி செம காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. வீராக்கு இந்த கல்யாணத்துல வந்து சுத்தமா வந்து ஈடுபாடே இல்ல. பிடிக்கவும் இல்ல போல இருக்கு. அந்த இடத்துல செம கடுப்புல வந்து இருக்காங்க. கண்மணி சொல்ட்டானா, நான் ரெடி ஆயி அந்த மாப்பிள்ளை முன்னாடி போய் நின்றுவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. அந்த மாப்பிள்ளை ரூ. 1,00,000 மேல மாசம் மாசம் சம்பாரிக்கிறாங்க. ரூ. 1,00,000 எவ்வளோ பெரிய காசு. சரி அதெல்லாம் விடு. உனக்கு இது போல ஒரு வாழ்க்கை வருமா? நிச்சயம் நீயும் நல்ல இடத்துல இருக்கலாம். அந்த பையன் வந்து பார்க்கவும் லட்சணமா, அழகா வந்து இருக்காப்புல. நல்லா கை நெறைய சம்பாதிக்கிறாங்க. இன்னொன்னு வசதி வாய்ப்போட இருக்காங்க. இதுக்கு மேல ராமச்சந்திரன் வந்து பார்த்து வைக்கிற கல்யாணம் அவருக்காவ இந்த வாட்டி நீ கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கயேன், உன் வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்லாவே இருக்கும். அம்மா, சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? உன் நிம்மதியில நான் எங்கடி மண்ணள்ளி போட்டேன்? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப வீராவோட அம்மா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. அம்மா நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நீ சும்மா சும்மா வந்து என்ன கல்யாணம் பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப எனக்கு என்ன வயசாயிடுச்சு? 23 வயசு கூட ஆகலல்ல. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எதுக்கு எனக்கு தேவையில்லாம கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிற? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்குன்னு பொறுப்புன்னு இருக்கு. பிருந்தா நல்லபடியா படிக்கணும். இப்போதைக்கு என்னோட எய்ம்லாம் பிருந்தா வந்து நல்லபடியா வந்து கட்டி குடுக்கணும். கட்டி குடுத்துட்டேன்னு வச்சுக்கயேன், எனக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்காக தான் நான் இப்ப போராடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியாகி நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ஜெயலட்சுமி, பாண்டியனோட அம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. உனக்கு பாண்டியன் இருந்திருந்தா, இப்ப என்ன செஞ்சிருப்பானோ, அதே தான் கண்மணியும் செய்றா.
கண்மணிய திட்டுற. அவ ஏதாவது காரணத்துக்காக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனப்பா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்க? மாறி, மாறி இந்த வீட்லயும், அந்த வீட்லயும் இருப்பீங்கன்னு ஆரம்பத்துல சொல்லுவீங்க. ஆனா நடக்காது. உன் வாழ்க்கைக்கும் தேவையான அமௌண்ட்ட நான் வந்து எங்கேயாவது வந்து மாசம், மாசம் உனக்கு கிடைக்கிற மாரி நான் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா மட்டும் தான் என்னால கல்யாணம்லாம் பண்ண முடியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலத்துல பெத்த பையனே வந்து இது மாரி செய்வாங்களான்னு பார்த்தா சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது, நீ செய்றல்ல எனக்கு புடிச்சிருக்குமா, இருந்தாலும் உன் வாழ்க்கைய சரி செய்றது தானே எனக்கு அத விட பெரிய கடமையா இருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு வேணான்னு மட்டும் சொல்லிடாத. ஒத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. சும்மானு இரும்மா. என்கிட்டலாம் எதுவும் பிடிவாதத்தனமா பேசாத. நான் நெனச்சது மட்டும் தான் செய்வேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளி ஒரு பக்கம் கேட்குறாங்க. சரிடா, வீரா உன்ன லவ் பண்றாரா இல்லையான்னு சின்னதா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாப்பிள்ளைக்கு நோ சொல்ட்டான்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா வந்து உன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். எஸ் சொல்ட்டான்னு வச்சுக்கயேன், உன்ன லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? சரி அத்த. அந்த கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலயும், வீரா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினாலயும், நான் கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து நம்ப மாறன் வந்து சொல்றான்.